ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி விசாரணைக்காக சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். வங்கி அதிகாரியை தாக்கிய வழக்கில் கயல்விழி மீது வழக்கு பதியப்பட்டது. சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விசாரணைக்காக மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த விசாரணைக்கு அப்புறம் அவர் மீது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியோட மகள் கயல்விழி சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்துல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக எஸ்பிஐ வங்கி மேலாளரை தாக்கிய வழக்கு தொடர்பாக போலீசார் கொடுத்த சம்மனின் அடிப்படையில தான் அவர் விசாரணைக்காக இன்று மாலை ஆஜராகி இருக்கிறார். கயல்விழியிடம் தீவிரமாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறு பகுதியை சேர்ந்தவர் தான் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியோட மகள் கயல்விழி. இவர் சொந்தமாக அவருக்கு ஒரு கட்டிடத்துல வசித்து வருகிறார். அவரது சொந்தமான கட்டிடத்துல எஸ்பிஐ வங்கியும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அந்த வங்கியோட லிப்ட் சரியாக ஒர்க் ஆகாதால இது குறித்து தொடர்ச்சியாக அந்த வங்கி மேலாளரான அஸ்வின் சிங் என்பவர் இது தொடர்பாக கயல்விழியிடம் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆனால் புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால நேரடியாக சென்றும் கயல்விழியிடம் அவர் புகாரை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இதனால ஆத்திரமடைந்த கயல்விழி வங்கி மேலாளரோட அறைக்கு நேரடியாக அவரிடம் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறார். மேலும் மேலாளரை தாக்கியதாகவும் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக வங்கி மேலாளர் அஸ்வின் சிங் என்பவர் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்துல கொடுத்த புகாரின் பேர்ல கயல்விழி மீது மொத்தம் 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது கயல்விழிக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனின் அடிப்படையில விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் காவல் ஆய்வாளர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் அடிப்படையில இது குற்றம் உண்மையானது என்று கருதப்பட்டால் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.